ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா 12th மேத்ஸ்க்கு போன வருஷம் 2024 நடந்த நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய அஃபிஷியலான ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 90க்கு 86 மார்க் எடுத்திருக்காங்க. 100க்கு 96 மார்க். சென்டம் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எதுக்காக 4 மார்க் கம்மியாச்சு, அண்ட் எந்த அளவுக்கு இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து இந்த அளவுக்கு மார்க் வந்து அவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், சரியா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷினில் 21 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ல இவங்க 20 out of 20 எல்லாமே கரெக்ட், சரியா? 1 மார்க்கில் 20 out of 20 எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு 4லேருந்து 5 கொஷின் வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 20 out of 20 எடுக்க முடியும். இவங்க 20 out of 20 எடுத்திருக்காங்க, சரியா? இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது 2 பேஜுக்கு இவங்கள மாதிரியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸை ஃபஸ்ட் பேஜ்லையும் அடுத்த 10 கொஷின்ஸை செகண்ட் பேஜ்லையும் எழுதுங்க. நமக்கு வந்து கோடு போடாத பேப்பர் தான் கொடுப்பாங்க மேத்ஸ்க்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்பேஸ் விட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. அப்படி எழுதும்போது மார்ஜினுக்கு வெளியில் கொஷின் நம்பர் போட்டுட்டு மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷனும் எழுதணும், ஆன்சரும் எழுதணும், சரியா? இந்த ஆப்ஷன் ஆன்சர் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஆப்ஷனையும் ஆன்சரையும் எழுதி நடுவில் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு மார்ஜின் போட்டு பிரித்து காட்டிக்கோங்க. பட் ரெண்டுமே எழுதிருங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடும்போது நான் சொல்ல தான் செய்கிறேன், ஆப்ஷனும் எழுதுங்க ஆன்சரும் எழுதுங்கன்னு. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, சார் ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன் ஆப்ஷன் போடலை, சார் ஆப்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன் ஆன்சர் போடலை, சார் ஆப்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன் ஆன்சர் ஒன்று எழுதியிருக்கேன், மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க, ரெண்டையுமே எழுதிருங்க, சரியா? ஆப்ஷனும் எழுதுங்க ஆன்சரும் எழுதுங்க, அப்போ தான் நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் எழுதி வச்சிங்கன்னா மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அதுவும் சென்டம் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஏன்னா கண்டிப்பாக மேத்ஸில் வந்து நம்ம ரஃப் ஒர்க் பண்ணியே ஆகணும். ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் அதுக்கு கீழேயே இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு ரஃப் ஒர்க்குன்னு எழுதிக்கிங்க. இந்த இடத்துல ரஃப் ஒர்க் அப்படின்னு எழுதி இந்த மாதிரி கீழே என்ன பண்ணுங்க, நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? அந்தந்த பேஜ்லேயே நீங்கள் கீழே என்ன பண்ணலான்னா டபுள் கோடு போட்டு ரஃப் ஒர்க்குன்னு போட்டு எழுதி பார்த்துக்கலாம், சரியா? அப்படி எழுதி பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக எழுதி பாருங்க. அப்படி இருந்தால் பேப்பர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து 2 மார்க்கில் மொத்தம் நமக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனி 7 நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். அதில் கொஷின் நம்பர் 30 கம்பல்சரி, சரியா? ஸோ இந்த பேப்பர் வந்து ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், சென்டம் எய்ம் பண்ண ட்ரை பண்ண ஸ்டூடெண்டுடைய பேப்பர் அப்படின்றதுனால எல்லா 2 மார்க்குமே இவங்க வந்து நல்லாவே எழுதியிருக்காங்க. இந்த கொஷின் நம்பர் 21க்கு மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கீங்க அவங்க பார்த்தீங்களா, i⁻1லேருந்து i⁻12 வரைக்கும், இதுக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டாக அந்த ஆன்சர் 0ன்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு, சரியா? அடுத்து கொஷின் நம்பர் 22, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 7/2, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 13/2, இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு 4x² + 3x + 1 69 = 0, இதுக்கு 1 மார்க்கு. இந்த கொஷின் நம்பர் 23க்கு இந்த df = 2x + 3 × dx, இதுக்கு 1 மார்க்கு. இந்த டெரிவேஷனுக்கே 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே எழுதிக்கங்க df = 0.18, இதுக்கு 1 மார்க். ஸோ அந்தந்த பாயிண்ட் இருந்தாவே நமக்கு மார்க் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்கூலில் எழுதுகிற மாதிரிலாம் ஃபுல்லாலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26க்கு இந்த x + 3 the whole square + y + 4 the whole square = 9, இந்த டெரிவேஷனுக்கு 1 மார்க்கும், லாஸ்ட்டாக அந்த ஈக்குவேஷன் கொண்டுட்டு வரதுக்கு 1 மார்க்கும் அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28க்கு வந்து இந்த i = π/2, இந்த வேல்யூ அப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கு 1 மார்க்கும், லாஸ்ட்டாக இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 1 மார்க். இதை இன்னும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இன்னும் 5 டேபிளால் நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா இங்கே இன்னும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டுட்டு வரலாம்.
சரியா? அதை லாஸ்ட் ஸ்டெப்பையும் கொண்டுட்டு வந்துடுங்க. 64 அந்த மாதிரி 63 வரும் மேலே, கீழே வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கிற வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29க்கு இந்த 2x இதுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த 1/2 இது கொண்டு வரதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி கொஸ்டின், இந்த ஃபார்மேட் கொண்டுட்டு வர்றதுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக இது கோப்ளானர் வெக்டார் அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு. இதே போல் நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கும் அந்தந்த ஒரு ஸ்டெப்புக்கு தான் நமக்கு வந்து மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க, சரியா? நம்ம பட் அந்த லாஸ்ட் ஸ்டெப் கொண்டுட்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே எழுதுனா தான் நம்ம கரெக்டாக வந்து கடைசியில் ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதனால் நாம் எப்போதும் செய்கிறது மாதிரி செஞ்சிட வேண்டியது. லாஸ்ட்டாக நமக்கு அந்த ஆன்சரை கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டோம்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்தந்த ஸ்டெப்புக்கு மார்க் அலாட் பண்ணி ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? எதையுமே வந்து கொஸ்டினை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே குறைஞ்சபட்சம் 6 2 மார்க், 6 3 மார்க், 7 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7மே அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் 3 மார்க் மட்டும் 6 அட்டன் பண்ணிடலாம். ஸோ புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரவாக படிச்சிட்டோம்னாவே 15லேருந்து 16 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்கில் கம்பல்சரி வந்து நமக்கு புக்கில் உள்ள கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பட் 3 மார்க்கில் கம்பல்சரி வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் சாப்டர் 1லேருந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் இவங்க கரெக்டாக எழுதி என்ன பண்ணிட்டாங்க, 3 மார்க்ஸ் வந்து அப்படியே வந்து வாங்கிட்டாங்க, சரியா? ஸோ இதே போல் கிரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும், இந்த கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக அட்டன் பண்ணுங்கள். சில நேரங்களில் நமக்கு ரெண்டுமே வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாகவே கேட்டுருவாங்க. 2 மார்க் கம்பல்சரியும் 3 மார்க் கம்பல்சரியும். அதுவும் 2023 பார்த்தீங்கன்னா 5 மார்க்லேயே ரெண்டுமே கிரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 47ல் ஏயும் கிரியேட்டிவ் தான், பியும் கிரியேட்டிவ் தான். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள், சரியா? மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 7 அட்டன் பண்ணணுமா? 7லேயுமே நமக்கு ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. 7 கொஸ்டின் நம்ம மொத்தத்தில் அட்டன் பண்ணணும். ஸோ இவங்க வந்து 7க்கு 6 கொஸ்டின் 5 மார்க் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டாங்க, சரியா? 30 மார்க். அவங்களுக்கு அந்த 4 மார்க் போனதே ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். அந்த 45th கொஸ்டின் ஒன்று இருக்குது, சரியா? 45th கொஸ்டினில் நமக்கு ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த அட்டன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த 45th வந்து ஏ கொஸ்டின் வந்து புக்கில் உள்ளதும் பி கொஸ்டின் வந்து கிரியேட்டிவும் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மார்க்கில் 20 out of 20 எடுத்தாச்சு. 2 மார்க்கில் 7 into 2 14 மார்க்ஸ் எடுத்தாச்சு. 3 மார்க்கில் 7 into 3 21 மார்க்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் 5 மார்க்கில் கொஸ்டின் வந்து ராங்காக சூஸ் பண்ணதுனால 4 மார்க்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாமல் விட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஃபுல்லாக அட்டன் பண்ண தெரியக்கூடிய கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எப்படியும் 7 கொஸ்டினாவது புக்லேருந்து வந்துடும். 3 கொஸ்டின் வேணால் க்ரியேட்டிவாக கேட்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து நம்ம சொல்ல முடியாது, மேக்ஸிமம் க்ரியேட்டிவாக தான் இருக்கும். அப்போ 6 கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அந்த க்ரியேட்டிவ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.